தீரன் சென்னமலை அவர்கள் மணிமண்டபம் அமைக்க வேண்டும், திருவுருவச் சிலை அமைக்க வேண்டும், அரசு விழா எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதலில் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஜி.கே. மணி. அவர் அடக்கம் செய்த இடம் ஓடான்ல, அந்த இளையத்துல புதற்காடா இருந்துச்சு. அந்த இடத்தை கண்டுபிடிக்கவே முடியல. 6 நாள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அங்கே நினைவு மண்டபம் அமைப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் நிதியாக கொடுக்கிறேன் என்று முதலில் நிதி கொடுத்தவர் மருத்துவரையா. அவருடைய புகழுக்கும் பெருமைக்கும் இன்னைக்கு அரசு விழா எடுப்பதற்கும் பெருமையா இருக்குது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசப்பட்டது, அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதில் ஒரு உண்மை வரலாற்றை சொல்வதற்கு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். குறிப்பாக தீரன் சென்னமலை அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர், கொரில்லா போர் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், திருவுருவச் சிலை அமைக்க வேண்டும், அரசு விழா எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதலில் குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஜி.கே. மணி. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மருத்துவரையா அவர்களை நிறுவனராக கொண்டு அப்பொழுது சமூக நீதி பேரவை என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தோம். அந்த சமூக நீதி பேரவையில எல்லா சமுதாய சங்கங்கள், ஜாதி சங்கங்களோட தலைவர்களா இருப்பாங்க. மருத்துவரையா அவர்கள் நிறுவனர், நான் அதற்கு ஒருங்கிணைப்பாளர். அதுல எல்லா தலைவர்களும் இருப்பாங்க, எல்லா சமுதாய தலைவர்களும். பெருமைக்குரிய கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தின் சார்பில் அப்ப ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் இருந்தார். ஈரோடு மாவட்டத்துல சமூக நீதி பேரவையினுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பெருமைகள் சிறப்புகள்லாம் பேசுற நேரத்துல உடனே நான் தான் எங்க மருத்துவரையா சொன்னேன். மருத்துவரையா சொன்னாரு, இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் பெருமை சேர்த்த ஒரு பச்சை தமிழர் தீரன் சென்னமலை, அவருடைய நினைவிடத்திற்கு செல்லுவோம்னு சொல்லி இந்த எல்லா தலைவர்களும் ஒன்னா போய் பார்த்தா ஓடாத நிலையில, அவர் அடக்கம் செய்த இடம் ஓடான்ல, அந்த இளையத்துல புதற்காடா இருந்துச்சு. அந்த இடத்தை கண்டுபிடிக்கவே முடியல. முதல்ல எல்லாம் சுத்தி பார்த்து 6 நாள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அங்கே நினைவு மண்டபம் அமைப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் நிதியாக கொடுக்கிறேன் என்று முதலில் நிதி கொடுத்தவர் மருத்துவரையா. 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார் மருத்துவரையா, ஆடிட்டர் பாலசுப்ரமணியத்துக்கிட்ட. அப்புறம் அவர் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் நான் கட்டுறேன்னு சொல்லி முன் வந்தார். அதற்கு பிறகுதான் அது சட்டமன்றத்திலே நானும் பேசி அது அரசின் சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மணிமண்டபம் கட்டப்பட்டது. அவருடைய தூக்கிலிடப்பட்ட இடம் சேலம் மாவட்ட சங்ககிரி. அதனுடைய புகழுக்கும் பெருமைக்கும் இன்னைக்கு அரசு விழா எடுப்பதற்கும் பெருமையா இருக்குது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசப்பட்டது, அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதோட ஆடி மாதம் 18ஆம் நாள் அவர் தூக்கிலிட்ட நாள், நினைவு நாள். அப்ப ஒவ்வொரு வருஷமும் தவறாம நாங்க போவோம். அதனால இந்த தீரன் சென்னமலை அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு சேர்க்கப்படுகிறது சொன்னால் அதற்கு எங்கள் மருத்துவரையா அவர்கள் தான் முதல் காரணம் என்பதையும், இந்த சட்டமன்றத்தில் தொடர்ந்து அதை தொடங்கி வைத்தவன், பேசியவன், நிறைவேற்ற காரணமாக இருந்தவன் ஜி.கே. மணி பாட்டாளி மக்கள் கட்சி. இதை ஒரு வரலாற்று உண்மையை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் தான் உங்களை சந்திச்சு இந்த செய்தி சொல்லியிருக்காங்க. நன்றி. அதே இன்னொன்று முக்கியமானது, சட்டமன்றத்தில் நிறைய அறிவிப்புகள் வர வேண்டும் என்பதற்குதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம ஊடக நண்பர்கள், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், இவங்க தலைநகர் சென்னையில நீங்க இருக்கிறீங்க, இதே மாதிரி பேரூர் பகுதியில, வட்டப்பகுதியில, ஒன்றியூர் பகுதியெல்லாம் கூட அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அரசாங்கம் சலுகைகள், மனைப்பட்டா கொடுக்குறாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்க, வண்டிக்கு மானியம் கொடுக்குறாங்க, எல்லாரும் பண்றாங்க. ஏன் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கல? இவங்க எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் முக்கியமானவர்கள், ஜனநாயகத்தின் முக்கியத்துவம்ல இவர்களும் உண்டு என்பதை தொடர்ந்து உங்ககிட்ட மட்டும் சொல்லல, என்னுடைய சட்டமன்ற பேச்சரை கடுமையா வலியுறுத்தி எப்பாடுபட்டாவது ஏதாவது பெறுவதற்கு முயற்சிப்போம் என்பதையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.